எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. நீ வீடியோ போட்டு எத்தனை பக்கம் சொல்லு இல்ல சொல்லும்ல. பேயில போவான் சொல்லு. உன் வீடியோவை எத்தனை பக்கம் சொல்லு. நீ இப்படி அடுத்தவனை ஏசிட்டு பேசிட்டு போறாம முடிச்சிட்டு நீ இப்படி கிடக்கிறவன் உன் வீடியோ சேனலும் ஒரு மயிருக்கு ஆகாது. போதுமா? ஆடா விலங்காலுக்கு பிறந்த விலங்கா பையில தெருப்பொறிக்கு நாய்க்கு பிறந்த நாய. உன் மூஞ்சி மோரக்கட்டையும் பார்த்தாலே கேவலமா இருக்கு. உன் காலை பாரு, இந்த பன்னி மாதிரி இருக்காங்க பாரு. இது யாருக்குன்னா வணக்கடா மாப்பிள்ள. என்ன எப்பா பார்த்தாலும் ஒல 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 ஒலன்னு வாயப்படி உழைச்சிருக்கிறதுக்கு என்னங்க ரொம்ப நல்லவமோடு பேசிட கூடாது. என்ன எல்லா இதுவும் தெரியும் எங்களுக்கு உங்களை பத்தி. எப்பா பார்த்தாலும் நான் ரோக்கியேன் உங்க ரோக்கியம் வண்டா எல்லாம் திருச்சியில பார்த்தோம். என்ன எப்பா பார்த்தாலும் இதை பண்ணாத இதே சோழி. எப்பா பார்த்தாலும் வணக்கடா மாப்பிள்ளன்ட்டு ஆளு சைஸ். இப்பதான் முழிச்சேன். என்ன நேற்று வந்துட்டு அப்படியே ஒரு லைவை போட்டு அப்படியே படுத்து பார்த்துருங்க. ஏன்னா நான் கீழே படுத்திருக்கேன். தம்பி 2 பேரும் மேலே பெட்டில் படுத்தாலும் பார்த்துருங்க. ஏன்னா நான் கீழே தான் படுப்பேன். படுத்து இப்போ தான் எழுந்தேன். ஆனந்து குளிக்க போயிட்டான். மணி முடி வெட்ட போயிட்டான். முடி ரொம்ப வளர்ந்து பார்த்தீங்களா? நீலாம் சொன்னீங்களா மணிக்கு 1,000 முடிவிட்டு சொன்னீங்களா? முடிவிட்டு ஓசிட்டா பார்த்துருக்கேன். அதாவது இப்போ முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னுச்சுன்னா எங்கேன்னு தெரில. அண்ணாச்சி கூட்டு எங்கே கூட்டு தெரில. மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலிருந்து இந்த பதவி யாருக்குன்னா மாப்பிள்ள சீப்பு முத்துக்கு. மாப்பிள்ள சென்னைக்கு போனீங்களா? நல்லா ரூமில் போய் ஏசி ரூமில் போய் சரக்கு அடித்தோமா, நல்லா சந்தோஷமாக இருந்தோமா, பிரியாணி சாப்பிட்டோமான்னு இருங்க. பாவம் என் தங்கச்சி இப்போத்தே உழைச்சி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஏதோ வாத்துக்கறி ஏதோ சமைக்கிறதுல திருச்சி சாதனாவை கெடுத்துட்டு போயிடாங்க. மல்லிகைப்பூ வச்சிருக்க மாமாவுக்கு எப்போ கஞ்சி ஆச்சு ஊற்ற போகிற அப்படின்னு கேட்காங்க. உக்காளி உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளையே இருக்கு, அதை பாருங்க. அதை விட்டு போட்டு திருச்சி சாதனா இப்போத்தே என்னத்தையோ நல்ல வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்படித்தான் ரவுடி பேப்பி வீடியோவை செஞ்சீங்க, அந்த பிள்ளைய ஓச்சிட்டீங்க. இப்போ திருச்சி சாதனா பாவம் அந்த பிள்ளைவாடுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ள உக்காளி உனக்கு இருக்கு. ஒழுங்கா சென்னையில் போய் நல்ல நாடகத்தில் நடிச்சு நல்ல பேர் வாங்குங்க. நல்லா இருக்கணும்னு நான் சாமியை கும்பிட்டுக்கிறேன். பிச்சு விடுவேன். நான் நல்லவன், நான் ரொம்ப ரோக்கியன், நான் ரொம்ப சுத்தமத்தவன், நான் எதுவுமே தப்பு பண்ண மாட்டேன். நான் எல்லாமே நான் ரொம்ப கரெக்டான ஆளு. இது யாருன்னா வணக்கடா மாப்பிள்ள. எப்பா பார்த்தாலும் வாயில அவனை இதை பண்ணாத இவனை இதை பண்ணாத. ஜிபி முத்து நீ ஏன் இப்படி பண்ற? கிழிச்சாவோ ஜிபி முத்துங்க எப்பா பார்த்தாலும் ஜிபி முத்து அப்படிதான் இருப்பான். ஜிபி முத்து ஒரு மன்மத குஞ்சு தெரியுமா? அவன் அப்படிதான் இருப்பான். என்ன போதுமா? மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலிருந்து இந்த பதவி யாருக்குன்னா சீபி முத்துக்கு. சீபி முத்து அவர் சகலப்பாடியும் ரவுடி பேப்பி சூர்யாவையும் சத்தம் போட்டு விட்டப்பா. அந்த சிக்கா இருக்கார்ல அவர் சகலப்பாடியும் அவரோட ஆள் ரவுடி பேப்பி சூர்யா இருக்குல்ல, அந்த பிள்ளைய நான் சத்தம் போட்டு விட்டேன். உடனே சீபி முத்து மாப்பிள்ள கோவப்பட்டார். உடனே திருச்சியில் போய் பயங்கரமாக வணக்கம்டா மாப்பிள்ள குத்து டான்ஸ் போட்டார். ஊன்னு கத்துனாரு அப்படின்னாரு. நான் சரி நான் அங்கே திருச்சியில் குத்து டான்ஸ் ஆனது அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ரைட்டு. ரவுடி பேபி சூர்யாட்ட விளக்கமாத்த கொண்டே அடிக்கும்போது ஐயோன்னு கத்துனிய, அதை ஏன் சொல்லலை திருச்சியில்? அதை சொல்லு. சிக்காவுக்கு தெரியுதோ என்னமோ ரவுடி பேப்பியோட இது. ஆனால் நம்மால் மாப்பிள்ளைக்கு சீப்பி முத்துக்கு கிளீனாக தெரிஞ்சு போதியா. சீப்பி முத்துக்கு யாருக்குன்னா பேப்பர் அடி சிங்கம். அட பேதியில் போவான். எங்கள் அப்பாவுக்கு என்னது நீராட்டி விழாவா? இல்லை அவருக்கு 70 வயசு ஆகுதுல்ல. 70 வயசாகி அவருக்கு இப்போ நீராட்டம் வைக்க போகிறா. செத்த பையில மூஞ்சி மோரையும் போஸ்ட் விட்டுருக்கான் பாருங்க. கணேசனுக்கு நீராட்டி விழான்ட்டு பேதியில் போவான். உன் வாயில் தான் ஊற்றணும். உன் வாயில் பண்ணி பையில வேலை இல்லை. உங்களுக்கு வேலை மாரி செத்த பயிரா. நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. நாங்க அப்படி இல்ல. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும்.
ஓ குரலி வித்தையா? டேய் உன்னதான் என்ன ஒரு மாதிரி தெனாவட்டா நிக்கிற? இவ்வளவு தைரியம் எங்கன்றா வந்துச்சு உனக்கு?